ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுவும் மழை காலத்தில் நம்ம வெங்காயம் வாங்கி வைக்கும் போது உடனே அழுகி போயிடும் இல்லையா? அதே மாதிரி குட்டி குட்டி பூச்சி இந்த ஈலாம் வந்து முக்கியம். அதுக்கான டிப்பும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம பென் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா? பட் அதோட கேப் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பென் கேப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு பேக் சைடில் வந்து டபுள் டேப் ஒட்டி உங்களோட வாலில் வந்து ஒட்டிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு ஃபோட்டோ ஸ்டாண்டாக வந்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பென் கேப் இருந்துச்சுன்னா தூக்கி போடாமல் இந்த மாதிரி சூப்பராக வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வெங்காயம் வந்து நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம். மழை காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் அந்த வெங்காயம் வந்து உடனே அழுகி போயிடும். அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய குட்டி குட்டி பூச்சி, கொசுலாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். அது வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கும் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் எதில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் இன்றைக்கி நான் காமிச்சிருக்கேன் இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான் வந்து வெஜிடபிள் ரேக்கில் ஸ்டோர் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி துணி பை வந்து கண்டிப்பாக நம்ம ஏதாவது கடையில் வாங்கும்போது கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த பையை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கீழே வந்து போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி காத்தோட்டமாக இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் வெங்காயத்தை வந்து போட்டு வச்சுக்கோங்க. அதாவது அந்த வெஜிடபிள் பேஸ்கெட்டில் வந்து ஹோல்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி பேஸ்கெட்டாக வந்து பார்த்து போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அழுகி போன வெங்காயம்லாம் இருந்துச்சுன்னா அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அதை நீங்கள் கூட சேர்த்து வச்சிங்கன்னா மற்ற வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா அழுகி போயிடும். அதே மாதிரி வெங்காயம் வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். அதாவது நான் வீடியோவில் காட்டுறேன் இல்லையா? இந்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி ஒவ்வொரு வெங்காயத்தையும் தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு விடுங்க. இந்த மாதிரி வச்சு விட்டாலே உங்களுக்கு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் அரிசி வாங்கும்போது நம்மளுக்கு அரிசி பை கொடுப்பாங்க பார்த்தீங்களா? அந்த பையை கூட நீங்கள் கட் பண்ணி இதை போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெயில் டைமில் வந்து வெயில் நல்லா அடிக்கும் போது கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படி வெயில் இல்லாமல் மழை டைம்லலாம் இருக்கிறதா இருந்தால் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது மேலே வந்து கொசு, பூச்சி, தேவையில்லாமல் குட்டி குட்டி பூச்சிலாம் வரும் இல்லையா? ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா அதை வந்து இது மேலே போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கவர் பண்ணுறனால உங்களுக்கு அந்த தேவையில்லாத கொசு, பூச்சி, ஈலாம் வந்து பார்த்திங்கன்னா வராது. நீங்கள் யூஸ் பண்ணும்போது மட்டும் இந்த கிளாத்தை எடுத்துகிட்டு எவ்வளோ வெங்காயம் வேணுமோ அதை எடுத்துகிட்டு திருப்பி இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணி வைக்கிறனால அதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்க்கு இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் இல்லை டேட்ஸ் வாங்கின பாக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நிறைய விஷயத்துக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது கூடயே வந்து நம்ம பிரியாணி வாங்கும்போது ரைத்தா அதெல்லாம் கொடுக்கறதுக்கு குட்டி பாக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? அதையும் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம எது வேணாலும் மல்டி பர்பஸாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் யூஸ் பண்ணணும், அதுதான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வந்து எது வேணாலும் நீங்கள் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது கேப் வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பச்சை மிளகாலாம் இருக்கும் இல்லையா? அதை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பூண்டுலாம் உரித்து வைக்கிறீங்க, அதை வந்து ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் இந்த குட்டி பாக்ஸில் போட்டு கேப் போட்டு மூடிடுங்க. அப்போ வந்து அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நம்ம காய் என்ன வச்சாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரவாமல் இருக்கும். இல்லை சின்ன வெங்காயம் உரித்து வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பச்சை மிளகாய் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து பட்டாணி வந்து உரித்து வச்சுருந்தேன். ஸோ அந்த பட்டாணியை வந்து இதில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த கேப்பை மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை வேணும்னா அந்த குட்டி பாக்ஸுக்கும் கூட நீங்கள் போட்டு கேப்பை போட்டு பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது ரொம்பவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாத்துலேயும் வந்து டபுள் கேப் போட்டிருக்கனால உங்களுக்கு எதுவுமே ஆகாது. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பாக்ஸை வந்து நீங்கள் சூப்பராக இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நிறைய ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கிடைக்குது. பட் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த திங்ஸை வச்சு நீங்கள் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நான் பச்சை மிளகாய் மட்டும் போடலைங்க.
இதில் வந்து இந்த மாதிரி லெமன் வேணும்னா கூட நீங்கள் லெமனை கூட இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கொத்தமல்லி வாங்கும்போது இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி வந்து ரொம்ப நாளைக்கு பழுத்து போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கொத்தமல்லி கட்டுக்கு நடுவில் ஒரு ஸ்பூனை வந்து வச்சுருங்க. இந்த மாதிரி ஸ்பூனை வச்சுட்டு நீங்கள் அதை வந்து நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணுற அளவுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இலையெல்லாம் வந்து பழுத்து போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி அதை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போதே அதில் 1, 2 அழுவி போன இலை இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுருங்க. அது 1, 2 இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா இலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழுகி போயிடும். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர் அதாவது ஒரு பாக்ஸ்லேயே வந்து செட் ஆஃப் 3 கண்டெய்னர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஒன்றுத்தில் கருவேப்பிலை, ஒன்றுத்தில் வந்து பச்சை மிளகா, ஒன்றுத்தில் வந்து கொத்தமல்லி இதை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஸோ ஒவ்வொரு டைமும் இது நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது ஒரு கண்டெய்னர் நீங்கள் எடுத்தால் போதும். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா இது 3த்தையும் அடுத்த டைம்லேயே நீங்கள் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க்கை வேணும்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இது எனக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஆர்கனைசர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நான் கொத்தமல்லி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதை வந்து வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்கள் வேலை வந்து காலையில் டைமில் அவசர அவசரமாக செய்யும்போது ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் நம்ம வாங்கினோன்னா உடனே வந்து அழுகி போயிடும் இல்லையா? ஸோ அந்த டைமில் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. நான் வந்து இதையும் வந்து வெஜிடபிள் ரேக்கில் தான் வைப்பேன். உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக இந்த பேஸ்கெட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ்டு பேஸ்கெட் வந்து எடுக்காதீங்க. எப்போவுமே வந்து நல்லா ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி காத்தோட்டமான பேஸ்கெட் வந்து வச்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் வந்து ஒரு கொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா? இதை வந்து போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாம் வந்து இந்த கோகனட் ஷெல் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணிடும் அதோட மாய்ஸ்சர்லாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு இந்த சின்ன வெங்காயம் வந்து அழுகி போகாமல் ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம மிக்ஸி வந்து யூஸ் பண்ணுவோம் கவுண்டர் டாப்பில் வச்சு. அதோட வயர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் போர்டு பக்கத்தில் இல்லைன்னா அப்படியே வந்து நம்ம சுட்டி வச்சாலும் சம்டைம்ஸ் வந்து அது கீழே வந்து பார்த்திங்கன்னா விழுந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வேலை செய்யும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். வேறு எதுவுமே வைக்க முடியாத மாதிரி. அதுக்கு வந்து நம்ம துணி காய வைக்கிற கிளிப் இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் சுற்றி ஒன்றா சேர்த்து அந்த துணி காய வைக்கிற ஒரு கிளிப்பை நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த கிளிப்பை எடுத்துகிட்டு நீங்கள் வயரை வந்து ஃப்ளக் பாயிண்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் இதை சுற்றிட்டு கிளிப் போட்டு வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்க்கு ஒரு பிளேட் வந்து எடுத்திருக்கேன். அதாவது பிளேட் மீன்ஸ் ஒரு கேப். ஃபுட் பாக்ஸ்லாம் நம்ம வாங்கும்போது இந்த மாதிரி ரவுண்ட்ஸ் சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும் இல்லையா பிளேட், அதை வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த கேப்பில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நைஃபை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஷேப்பை வந்து நீங்கள் வேணும்னா மார்க்கரில் வரைஞ்சிட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே டேரெக்டாக வந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண அந்த போர்ஷனை மட்டும் நல்லா பெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெடியாக ஸ்டிஃபாக இருக்கும். இதுக்கு பேக் சைடில் வந்து கொஞ்சமாக வந்து டபுள் டேப் வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம எதுக்குன்னு பார்க்கலாம். சம்டைம்ஸ் வந்து நம்ம டோரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர் ஸ்டாப்பர் வந்து உடஞ்சி போயிருக்கும். இல்லை அந்த டோர் ஸ்டாப்பர் இல்லைன்னா இந்த மாதிரி காற்றடிக்கும் போது டமால் டமால்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது சின்ன பசங்க இருக்கிற வீட்டில் வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கீழே தரையில் இந்த மாதிரி ஃப்ளோரில் ஒட்டிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு அது ஒரு தடையாக இருக்கும். ஸோ காற்றுல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது வந்தாலும் அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு வந்து பாதுகாப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்ததுலேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.